பயணிகள் இதில் போகிறாங்க இல்லையா, அவங்க எல்லாமே எப்போ மனிதன் இதில் உட்காந்து சாப்பிட்டு போகலாம்ப்பா, நீ அங்கே வந்துடு அப்படின்லாம் சொல்லி ஐடென்டிஃபை லேண்ட்மார்க்கை. புரட்சித் தலைவருடைய பங்களிப்பு வந்து திமுக வளர்ச்சிக்கு அளப்பரிய ஒரு பாடல் வரிகள்னு பார்த்தீங்கன்னா, அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா, ஆறிலும் சாவு நூறிலும் சாவு, தாயகம் காப்பது கடமையடா. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. கலைஞருக்கு இந்த எலுமிச்சம்பழம் மாலை போட்டு அரெஸ்ட் பண்ணி என்னை ஸ்டேஷன்ல வச்சிருந்தாங்க. அப்போ என்னை மேடையில வந்து ரொம்ப கடுமையா தாக்கிட்டாங்க. நான் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, என்னடா இஞ்சி போனா உயிர் போகும், அவ்வளோதானே, பார்த்துடலாம், உச்சபட்சம் அதுதான் விலைனா அதை நான் கொடுக்க தயாராகிட்டேன். வாக்காளர் பேரணி என்று மனு கொடுக்க வந்த எங்களை தெளிவில்லாதவர்கள் என்று சொன்ன கலைஞரே, முதல்வரே, எம்ஜிஆரை நீக்கிய தாங்களும் அதற்கு கையெழுத்திட்ட 26 செயற்குழு உறுப்பினர்களும் தான் தெளிவில்லாதவர்கள். எனவே தேய்த்து குளிங்கிறேன்னு சொல்லி இந்த மாலையை அணிவிக்கிறேன்னு சொல்லி டபால்னு நான் கழுத்தில் போய் மாலையை போட்டேன். துண்டு பிரசுரத்தை எடுத்து அப்படியே தலையில போட்டேன். அது என்னன்னா, திருவாரூர் கருணாநிதியை ராஜினாமா செய் அப்படிங்கிற துண்டு பிரசுரம். அப்பதான் இவர் பிடி இவனைந்தார். அதுக்கு பிறகுதான் அடிச்சு மிதிச்சு தோசம் பண்ணி ஜனவரி 3ஆம் தேதி கேஸு தீர்ப்பு. எனக்கு 9 மாதம் கடுங்காவல் தண்டனை. உங்களை அவமானப்படுத்தின இதை பழிக்கப்படி வாங்கிட்டேன், வச்ச மீ வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி. டேய், முதல்ல உடல்நிலை எப்படா இருக்கு? அண்ணே அதெல்லாம் விடுங்கண்ணே, அதெல்லாம் செஞ்சாச்சுண்ணே, அந்த ஆள் செஞ்சாரு, நாமளும் திரும்ப செஞ்சுட்டோம்னே, உங்க தொண்டனுங்கிறத உங்க ரசிகனுங்கிறத நிரூபிச்சுனேன் அப்படின்னு உணர்ச்சி என்னென்னமோ பேசினேன். தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம், வெல்வோம் ஒன்றாக. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. முருக பக்தர்கள் கோயிலுக்கு வர்றாங்க இல்லையா, அவங்க வந்து வர்ற எண்ணிக்கை ஒரு நாளைக்கு குறைந்தது ஒரு 100லேருந்து 200 தான் அந்த கோயில் பக்தர்கள் மட்டுமே வந்து இது பண்ணிட்டு போவாங்க. இப்போ இடையில போகிறாங்க இல்லையா, அவங்க சாப்பிட்றதுக்கு ரெஸ்ட் ரூமு எல்லாத்துக்கும் நம்ம வந்து வசதி பண்ணி கொடுக்குறோம். இந்த குழந்தைகள் விளையாடுறதுக்கு இந்த சறுக்கு மரம் இருக்கு இல்லையா, இப்போ இது மாதிரி அவங்க பசங்க அவங்க குழந்தைகளை விட்டுட்டு அவங்க விளையாடுறது. ஆமாம், குடும்பத்தோட வந்து தங்கி சாப்பிட்டுட்டு குழந்தைகளை சொல்லிட்டு பண்றதுக்கு அதுக்கான ஃபெசிலிட்டி. அதுக்கு எவ்வளவு வருஷமா இந்த பார்க் மட்டும் எவ்வளவு வருஷமா இது வந்து பண்ணிட்டு இருக்கீங்க? இது 20 வருஷம், மோர் தென் 20 இயர்ஸ். ஒரு நாளைக்கு சராசரியா எவ்வளவு பேர் வராங்க முருக பக்தர்கள் இங்க? முருக பக்தர்கள் இல்லாம மற்ற வழிபோக்கர்கள், திருப்பதி போறவங்க, மற்றவங்க எல்லாரும் வர்றாங்க. அது நாங்க வந்து அதை கணக்கெடுக்கிறது இல்லை, பட் மோர் தென் 100-200 அப்படி வர்றாங்க. அவங்களுக்கு என்ன ஃபெசிலிட்டிஸ் வேணுமோ அது எல்லாமே பண்ணி கொடுக்குறீங்க. இங்க வந்து ஓய்வு எடுக்கிறது, அவங்க ஆமா எல்லாம் பாத்ரூம், அதான் அங்க ரெஸ்ட் ரூம்லாம் அங்க. ஸோ எல்லாருமே இங்க வந்துட்டு தான் இந்த பகுதியில் இருக்கவங்களும் எல்லாருக்கும் தெரியும். இந்த பயணிகள் இதில் போகிறாங்க இல்லையா, அவங்க எல்லாமே எப்போ மனிதன் இதில் உட்காந்து சாப்பிட்டு போகலாம்ப்பா, நீ அங்கே வந்துடு அப்படின்லாம் சொல்லி ஐடென்டிஃபை லேண்ட்மார்க்கை. ஆமாம், இது இந்த பகுதி முழுவதுமே இது அதுக்காகவே அதுக்காக தான் இந்த சிமெண்ட். இந்த ஏன்னா நாங்கள் இந்த கல்லுக்கட்டுக்கு வச்சுருந்தேன், தின்ன மாதிரி. அது சில பேருக்கு பிடிக்காது, அதனால ஸ்டோன் பெஞ்ச். அப்படி வந்து போற பக்தர்கள் உங்கள்ட்ட பேசியிருக்காங்களா? நான் இருக்கிறதும் வந்து பேசுவாங்க. என்ன சொல்றாங்க உங்களை பார்த்து? என்ன சொல்லுவாங்க? ரொம்ப அதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் வேண்டாம். ஏன்னா அது தற்பெருமையா இருக்கு, அதனால அது வேண்டாம். பட் அவங்க எல்லாரும் ரொம்ப மரியாதைக்குரிய மனிதர்களாக தங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறதுல அவ்வளவு போட்டி போட்டுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் வித்தியாசமான கருத்துக்களை சொல்லுவாங்க. ஓகே, உங்கள்கிட்ட நீங்க எந்த அளவுக்கு எம்ஜிஆரை நேசிக்கிறீங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஆரம்பத்துல இருந்து எம்ஜிஆர் கூட இருந்து எப்படி உங்களுக்கு எம்ஜிஆர் மேல அவ்வளோ பற்று வந்துச்சு? எப்படி அவர் கூட போய்? நான் வந்துக்கேன் சின்ன வயதுல இருந்து, நான் 14 வயதுல இருந்து அவருடைய தீவிர பக்தனா மாறினேன். எம்ஜிஆர் பேனா நண்பர்கள் வட்டம்னு 14 இயர்ஸ்லயே நான் உருவாக்கினேன். ஓகே, அதுல உருவாகி ஒரு திரைப்படத்தினுடைய பாடல் வரிகள், ஒரு திரைப்படத்தினுடைய கதை அம்சம், ஒரு திரைப்படத்தினுடைய காட்சி அமைப்புகள், இப்படி ஒவ்வொன்றை பற்றி நாங்கள்லாம் ஒரு குரூப் சிலாகித்து ஒவ்வொரு ஊருக்கும்
அந்த காலத்துல கையெழுத்து ஜெராக்ஸ்லாம் கிடையாது, கிடையாது. எந்த ஆமா, இதுவும் கிடையாது, கையெழுத்து பிரதி தான். கையெழுத்து தான். கையெழுத்து நல்லா எழுதுற பையனை வச்சு ம். எழுதி ம். அதை வந்து அனுப்புவோம். ஓ. நாங்க வந்து தொடக்கத்துல எல்லாம் வந்து என்னுடைய அரசியல் பார்த்தா வேற. ம். தொடக்கத்திலேயே வந்து இது எங்க அண்ணா அத்தனை பேரும் எல்லாருமே ம். திமுக கூட்டத்துக்கு போறதுக்கு 15 மைல் 20 மைல் ம். 25 மைல் சைக்கிள்லயே போவோம், ஓ. கொடி கட்டிக்கிட்டு. கரூர்ல. ஆமா, ஓகே. கொடி கட்டிக்கிட்டு, திமுக கொடி கட்டிக்கிட்டு. திமுக கொடி கட்டிக்கிட்டு ஓகே. அங்கிருந்து கிளம்புனா ம். ஈரோடுனாலும் இப்போ யார் முக்கிய தலைவர்கள் வந்தா அந்த கூட்டத்துக்கு போவோம். ம். இந்த பக்கம் வெள்ளகோயில், ம். இந்த பக்கம் தாராபுரம், இப்படி இப்படி எங்கனாலும் சைக்கிள். சைக்கிள்ல தான். ஓ. கட்டிச்சோறுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஆமா, கட்டிச்சோறு கட்டிட்டு போறோம். கட்டிச்சோறு கட்டி துணியில கட்டி அதை பையில போட்டு சைக்கிள் ஹேண்டில் பார்ல மாட்டிக்கிட்டு ஓகே. நாங்கள் கூட்டத்துக்கு போயிட்டு ம். வரும்போது சாப்பிட்டு வருவோம். அப்போ ஆமா, அப்ப எங்க திமுக அண்ணன் தலைவர்கள் யார் வந்தாலும் எந்த கூட்டம்னாலும் மிஸ் பண்ண மாட்டோம். அப்படி நினைவு இருக்கா உங்களுக்கு? எந்த கூட்டத்துக்கு போன? கலைஞர் பேசுனது இல்ல மற்ற- கலைஞர் காகிதப்பு நாடகம் இருக்குல்ல, கைதப்பு நாடகம். காகிதப்பு நாடகம், அது 67 தேர்தலில் நான் பார்த்தேன்ல. ஓ. காகிதப்பு மணக்காது காங்கிரஸ் ஆச்சு அது அப்படின்னு பேசுகிற அந்த டைலாக் எல்லாம் நிதி கொடுத்த அவருக்கு தேர்தல் நிதியே கொடுத்துருக்கு 67ல. 67ல். அப்ப அண்ணாவை சந்திச்சிருக்கீங்களா? அண்ணாவை நான் அவர் முதலமைச்சர் ஆன போது ம். கரூர்ல ம். ஆர்.என். ராமசாமின்னு வட்ட செயலாளர், ம். கரூர் வட்ட செயலாளர், அவர் வீட்டில் மதியம் சாப்பிட்றாரு ஓ. அண்ணா. ஓ. அப்போ அவர் வந்து ஆர்.என். ராமசாமி எங்கள் ஊரில் பொண்ணு எடுத்திருக்கிறாரு. ஓகே. அதனால் அவர் சொன்னார், இந்த மாதிரி தான் மாப்பிள்ள நான் அண்ணா வர்றாரான்னு சொல்லியிருந்தேன். ம். அதனால கிளம்பி போயிட்டீங்க. நாங்கள் வந்து அது அந்த அண்ணா வர்ற அன்னைக்கு போய் மதியத்தில் ம். அங்கே சாப்பிட்டுட்டு ம். நான் அண்ணாவை கேட்டேன், அப்போ பரமத்திக்கு இங்கே ஸ்கூலு, ம். நீங்கள் வந்து கொடியேற்றிட்டு போனீங்கன்னா ம். நல்லாயிருக்கும் அப்படின்னு. அப்போ சொன்னார், இல்லை என்னுடைய ப்ரோக்ராம் ஷெட்யூல் படி நான் போகணும், ம். எனக்கு நேரமின்மை, அது குடியேற்றத்துக்கு வர முடியும். வர முடியாது அப்படின்னு அண்ணா கிட்ட முதல்ல 9வது படிக்கிற போது பேசுனீங்க. அண்ணா கிட்ட பார்த்து. ஓகே. ஓகே. அதுக்கு பிறகு எம்ஜிஆர் அவர்கள் வெளியேறின பிறகு நீங்க ஏன் எம்ஜிஆர் கூடவே வரலாம்னு நினைச்சீங்க? இல்லை, திமுக நான் தான் பேனா நண்பர்கள் வட்டத்திலேருந்து எம்ஜிஆருங்கிற ஒரு இதை வந்து- ஒரு அப்படியே அது எனக்கு அது ஒரு போதை, ஓ. அது ஒரு நல்ல போதை. அதாவது எந்த இதுல இருந்து எம்ஜிஆர் அப்படி பிடிக்குதுன்னு சொல்ல முடியுமா? ஏதாவது ஒரு படம் இது பார்த்ததுல இருந்து இல்லை, MGR அவருடைய ம். திரைப்படங்கள் தான். ம். அது வந்து ஒரு படம்னு சொல்ல முடியாது, பாடல்கள். இன்னும் சொல்ல போனா பாடல்கள். என்ன பாடல்களை கேட்க சொன்னது எங்க அண்ணன். தர்மம் தலைகாக்கும், ம். உன்னை அறிந்தால் உன்னை இருப்பான், இந்த பாட்டை கேள்டா அப்படின்னு சொல்லி உங்க அண்ணன் தான் எங்க சொன்னாரு. அண்ணன் தான் சொன்னார். அதுல இருந்து தான் நம்ம வந்து ரொம்ப தீவிரமா அதுக்கு பிறகு ஒரு படத்தையும் பார்க்கறது. ம். எல்லாம் அவங்க தான் வந்து கூட்டிட்டு போவாங்க. ம். அப்போல்லாம் இப்போ இந்த மாதிரிலாம் கிடையாது. ம். அப்போல்லாம் வந்து பாட்டு புத்தகம் போடுவாங்க. ஆமா. அதுல திமுக கொடி இருக்கும், அண்ணா படம் இருக்கும், தலைவர் படம் இருக்கும், உதயசூரியன் சின்னம் இருக்கும். ஸோ அப்படி அது மாதிரிலாம் வந்து உங்களுக்கு அது எம்ஜிஆர் அந்த திமுகவை வளர்த்தார் அப்படின்னு சொல்றது சாதாரணமானதில்லை. ஸோ அப்படி ஒரு வெறித்தனமான ஒரு காட்சி அமைப்புகள் எல்லாம் அந்த பாட்டு புத்தகத்தில் இருக்கும். புத்தகத்துல குறிப்பா அதுவும் அது திமுக ஈர்ப்பா இருக்கும். அப்படி பார்க்குற போதே அதை வாங்கணும், அந்த இதில் போகணும், அந்த கட்சிக்கு போகணும், அந்த கூட்டத்துக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து எண்ணம் தானா வரும். உதயசூரியனை போட்டிருப்பார் நெத்தியில, உதயசூரியன் திமுக கொடி. இந்த அதை காப்பி அடிச்சு கிராமப்புறம் நாடக குழு இருக்கு இல்லைங்களா, இந்த நாடக குழுவை சார்ந்த ராஜபாட்டெல்லாம் நெத்தியில உதயசூரியன், அந்த ட்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா உதயசூரியன். அதெல்லாம் எம்ஜிஆரை காப்பி அடிச்சு எல்லாரும் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அது எல்லாம் அவங்கெல்லாம் எம்ஜிஆர் மாதிரி, ராஜபாட்டுங்கிற போது எம்ஜிஆர் மாதிரி நினைப்பாங்க. ஸோ அப்படி வந்தது தானே. அப்படி வந்து அந்த எம்ஜிஆருடைய பங்களிப்பு என்பது, நீங்கள் வந்து புரட்சி தலைவருடைய பங்களிப்பு வந்து திமுக வளர்ச்சிக்கு அளப்பரியது. கண்டிப்பா அவருடைய பங்குன்றது அவர் அளப்பரியது. இப்போ உங்களுக்கு ஒன்றும் இல்லை, ஒரு பாடல் வரிகள்னு பார்த்தீங்கன்னா, அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா, ஆறிலும் சாவு நூறிலும் சாவு, தாயகம் காப்பது கடமையடா. இப்போ தீ குளிச்சாங்கல்ல, எப்படி அவங்களுக்கு என்ன உணர்வு வந்ததுங்கிறீங்க? எல்லாம் எம்ஜிஆருடைய திரைப்பாடல்கள் தான். அந்த பாடல்கள் இந்த உணர்வு அதெல்லாம் அளப்பரியது. அதெல்லாம் இப்போ உங்களுக்கெல்லாம் அது சொன்ன இந்த காலத்தில் புரியாது. அது கொள்கை ரீதியா எம்ஜிஆருடைய திரைப்பாடல்கள் கொள்கை ரீதியானது. திராவிட கருத்து எல்லா விதமான வகையிலையும் அதை அண்ணாவை புகுத்துவார். அண்ணாவை ஒவ்வொரு திரைப்படத்திலும் அவர் ஒரு அளப்பரிய லீடரு,
அவர் தான் அறிஞர் அப்படின்னு சொல்லி அண்ணாவை ஒவ்வொரு திரைப்படத்திலும் படமாக காட்டுவார், காட்சியில் வசனத்தில் காட்டுவார், அண்ணாவை பற்றி பாடல் வரிகளில் கொண்டு வருவார். ஸோ இப்படி வந்து அதே உங்களுக்கு என்னென்னா திரைப்படங்களை ஒரு அறிவாயுதமாக பயன்படுத்தின ஒரே நடிகர் எம்ஜிஆர். அதே மாதிரி திரைப்படத்தின் வாயிலாக ஒரு சமூக மாற்றத்தை உருவாக்கியவரும் அவர் தான், வேறு யாருமே கிடையாது. நீங்கள் உங்களுக்கு ஒரு திரைப்படத்தை பற்றி உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் நாடோடி மன்னனை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த நாடோடி மன்னனுக்கு பிறகுதான் திமுகங்கிற கட்சியை வளர்ச்சி அடைஞ்சது. புரியுதா? அந்த கதாபாத்திரத்தை ஆரம்பத்திலிருந்து பார்த்தீங்கன்னா இரட்டை வேடம், அந்த இரட்டை வேடத்தில் ஒவ்வொன்றும் ஒரு விஷயத்த தெளிவுபடுத்தும், புரிய வைக்கும். ஒரு மன்னன் என்ன செஞ்சா, ஒரு அரசன் என்ன செய்தால் சிறப்பாக இருக்கும் என்பதை அவர் அப்படி சொல்லுவார். நானே போட போறேன் சட்டம், அப்போது நன்மை பயக்கும் திட்டம், பொதுவில் நன்மை பயக்கும் திட்டம், வேலை கொடு சோறு போடு, முதல்ல எடுத்த உடனே ஊர்வலத்தில். அதாவது என்ன அப்படின்னா எதையெல்லாம் சொன்னாரோ அதையெல்லாம் செஞ்சார். எப்ப நீங்க எம்ஜிஆர் அவர்கள் நேர்ல சந்திச்சீங்க? அப்ப எதுவும் அவர் பேசுனது என்ன? முதல்ல அதாவது தலைவரை பல இடங்கள்ல பார்த்துருக்கேன், போயிருக்கேன், வந்திருக்கேன். அவரோட நான் முதல்ல பேசுனது அப்படின்னு சொன்னால் முகம் தெரியாம என்னிடத்துல அவர் வந்து தொலைபேசியில பேசினதா முதல் பேச்சு. தொலைபேசியில நான் வந்து கலைஞருக்கு இந்த எலுமிச்சம்பழம் மாலை போட்டு அதை அரெஸ்ட் பண்ணி என்னை ஸ்டேஷன்ல வச்சிருந்தாங்க. அப்போ என்னை மேடையில வந்து ரொம்ப கடுமையாக தாக்கிட்டாங்க. அப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா தலைவருக்கு அடிச்சு கொண்டுட்டாங்க எம்ஜிஆர் மன்றத்தை சார்ந்த பையனை அப்படின்னோடனே அவர் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணுறாரு. அப்படி ஃபோன் பண்ணும் பொழுது அப்போ விசாரிக்கிற போது அதெல்லாம் இல்லைங்க இந்த மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படின்னா அவங்ககிட்ட ஃபோனை கொடுங்க நான் பேசணுங்கிறாரு. ஸ்டேஷனுக்கே ஃபோன் பண்ணி பேசி அப்போ பேசுனது அதான் முதல்ல இது. கேட்கணும்னு நினைச்சு எப்படி உங்களுக்கு வந்து எலுமிச்சம்பழ மாலையே கலைஞருக்கு போடணும், போட்டுட்டு இப்படி ஒரு வசனத்தை சொல்லணும் இந்த எலுமிச்சம்பழம்? இல்லை அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அதிமுகவினுடைய முதல் போராட்டமே அதுதான். 72 நவம்பர் 26 தலைவர் ஒரு அறிக்கை விடுறாரு. அதாவது சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் நம்பிக்கை இழந்துட்டாங்க, அதனால அவங்க எல்லாமே ராஜினாமா செய்யணும் அப்படின்னு போய் மனு கொடுங்கன்னு சொல்லி அறிக்கை விடுறாங்க. அப்போ எல்லா சட்டமன்ற உறுப்பினர் வீட்டுக்கும் போய் மனு கொடுக்குறோம். அப்போ எங்கள் தொகுதி எம்எல்ஏ கலைஞர் முதல்வர், அவர் வீட்டில் கொண்டு போய் முன்னாள் துணை மேயர் சடகோபன் தலைமையில் கொண்டு போய் மனு கொடுக்குறோம். அப்படி மனு கொடுக்க போகிற போது அவர் என்ன பண்ணுறாரு, மனுவை வாங்கிக்கிட்டு எலுமிச்சம்பழத்தை கையில் கொடுக்குறாரு, சடகோபன் கையில். அப்போ சடகோபன் கையில் கொடுத்தனே அவர் வாங்கிக்கிட்டாரு. அடுத்து பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு இவரே சொல்லி ஏன் கொடுத்தன்னு கேளுங்கன்னு சொல்கிறாரு. அப்போ அவங்க கேட்குறாங்க. அப்போ இவர் சொல்கிறாரு, தெளிவில்லாதவர்கள் தேய்த்து குடிக்கட்டும் அப்படின்னு அதை வந்து கொச்சைப்படுத்தி கிண்டல் பண்ணி பேசியதாவது மறுநாள் செய்தித்தாளில் வந்து அது தலைப்பு செய்தி. அது தலைவர் கூப்பிட்டு சடகோபனை சத்தம் போட்டிருக்காரு. ஐயா உன்னை மனு கொடுத்துட்டு வான்னு சொன்னால் நீ வாங்கிட்டு வந்துட்டு இந்த மாதிரி இது பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டார். அவர் சடகோபன் எங்கிட்ட வந்து சொன்னார், டே துரை என்னடா இப்படி சொல்லிட்டாரு பேசிட்டாரு அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டார். அப்போ எனக்கு அது ஒரு பெரிய ஆவேசமான இதற்கு அதாவது இதுக்கு பதிலடி ஏதாவது செய்யணும் அப்படின்னு நான் வந்து முடிவெடுத்தேன். ஏதாவது ஒன்று பண்ணணும். எந்த பொதுக்கூட்டத்தில் பேசும்போது அதான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவெடுத்துட்டேன். ஆனால் எப்படி பண்ணுறதுங்கிறத தான் வீட்டுக்கே போயிட்டு வந்துடலாமா, அங்கே போய் பண்ணிடலாமா அப்படின்லாம் பல யோசிச்சுட்டு இருக்கும்போது அதெல்லாம் சாத்தியம் இல்லைங்கிற மாதிரி தெரிஞ்சது. சொல்லி எண்ணிக்கிட்டு இருக்கிற போது டிசம்பர் மாதம் 72 16 ஏன் விளைக்கணும் எம்ஜிஆருங்கிற விளக்க பொதுக்கூட்டம் முதன்னு 72 அக்டோபரில் தலைவரை நீக்கினதுக்கு பிறகு டிசம்பர் மாதம் வரையில் கலைஞர் எந்த கூட்டமும் பேசலை. முதல் பொதுக்கூட்டம் சைதாப்பேட்டை தேரடியில் வந்து பேசுகிறாரு. அப்போ முடிவெடுத்தேன், இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் அப்போ சைதை கலை உலக பேரொளி தலைமை எம்ஜிஆர் மன்றத்தில் நான் பிரச்சார செயலாளர், கட்சியில் அந்த வட்டத்தினுடைய அவைத்தலைவர். அப்படி இருக்கிற போது எங்கள் ஆட்கள் எல்லாரும் அதெல்லாம் வேண்டாண்டா, உனக்கு தெரியாது, அடித்து கொண்டு வானுங்க, மேடையில் ஏறிட்டு இப்போ திரும்ப வர முடியாது, அது வேண்டாம் விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொன்னானுங்க. இப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி என்னடா எல்லாமே தலைவருக்காக உயிரை கொடுக்குறோம், அதை கொடுக்குறோம், இதை கொடுக்குறோன்னு சொல்கிறீங்க, கடைசியில் பிரச்சனைன்னு வந்தால் நீங்கள் எல்லாரும் சொல்கிறீங்க, வர்றீங்களா இல்லையா?
அவங்க வர்றதில் இந்த வேலையே வேண்டாண்டாங்கிற அப்படி என்ன எங்களை போய் வர்றையா இல்லையான்னு கேட்குறேன், நீயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சரி இனிமேல் இதுங்கள்னு நான் என் பாட்டுக்கு நான் தனிமையில் ஏற்பாடு செஞ்சு அங்கே பிஎம்எஸ் டைலர் கடைன்னு சொல்லிட்டு இங்கே மன்றத்தை சார்ந்த அவன் கடையில் உட்காந்து மாலை தயார் பண்ணுறோம். பக்கத்தில் தனசேகரன் சோடா ஃபேக்ட்ரி, அவர்கிட்ட இருந்து 26 எலுமிச்சம்பழங்கள் வாங்கி அந்த ஊசி தையல் ஊசியில் இந்த நூலில் கோர்த்து கீழே வந்து மாலைக்கு கீழே கருப்பு சிவப்பு குஞ்சம் அந்த அதில் கருணாநிதி படம் அவர் கலைஞருடைய படத்தை ஒட்டி மாலை தயார். அப்போது எல்லாருமே அப்போ கூட அவன் சுந்தரராஜோடைய வேண்டாண்டா இதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்குடா, என்னடா காலையிலேருந்து போலீஸ் ஒரே அலப்பறையாக இருக்குது, நீ போய் இங்கே போய் பண்ணுறங்கிற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நான் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, என்னடா இஞ்சி போனால் உயிர் போகும் அவ்வளோதானே, பார்த்துடலாம், உச்சபட்சம் அதுதான் விலைனா அது 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 அதை அதை நான் கொடுக்க தயாராகிட்டேன், அதனால் நீங்கள் இனிமேல் என்னை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணி சொல்லுவேன். கூட்டத்துக்கு போகிறேன், போய் மேடையில் அந்த பின்னாடி மேடைக்கு பின்னாடி நிற்கிறான், கலைஞருக்கு மாலை அணிவிப்பவர்கள் வரிசையாக நிற்கோங்கிறாங்க. அப்போது அந்த பல அதில் நிறைய கதை இருக்குது, அதை சொன்னோம்னா தான் இருக்கும். போய் வரிசையில் நிற்கிறேன். அப்போ வரிசையில் நிற்கிற போது அப்போ எங்கள் வட்டத்தினுடைய செயலாளர் ஒய்எம் சேகர்னு சொல்லிட்டு அவர் நிற்கிறாரு. துரை வா வா வா, அவங்க நாங்களாம் எம்ஜிஆர் மன்றத்துலேருந்து இதுக்கு போயிட்டோம்னு தெரியும், இங்கே வந்து இன்னொன்னே நான் மீண்டும் திமுகவுக்கு வரேன்னு நினச்சிக்கிட்டு அப்படின்னு. இல்லை நீங்கள் போங்க, நம்ம நடராஜன் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கேயே நின்றுக்கிட்டேன். அவர் போயிட்டாரு. அப்புறம் மேடை ஏறி மைக்கில் பேசிட்டு போட்டேன். அது அதில் நீங்கள் அப்படியே போய் டக்குன்னு போடல, எல்லாரும் நிறைய கூட்டம், மைக் அந்த பக்கம் ஓரமாக இருக்குது. நான் போய் மைக்கில் வந்து வாக்காளர் பேரணி என்று மனு கொடுக்க வந்த எங்களை தெளிவில்லாதவர்கள் என்று சொன்ன கலைஞரே முதல்வரே, எம்ஜிஆரை நீக்கிய தாங்களும் அதற்கு கையெழுத்திட்ட 26 செயற்குழு உறுப்பினர்களும் தான் தெளிவில்லாதவர்கள், எனவே தேய்த்து குளிங்கன்னு சொல்லி இந்த மாலையை அணிவிக்கிறேன்னு சொல்லி உடைய டபால்னு நான் மைக்கில் பேசுறது அவர் காதில் விழலை, கழுத்தில் போய் மாலையை போட்டேன். போட்டதுக்கு பிறகு 26 நிமிஷம் ஆமாம், அந்த 26 பேர் கையெழுத்திட்டதுக்காக இவங்க நீக்கினாங்க. அதுக்காக அவர் கையில் ஒரு எலுமிச்சம்பழம், 27 ஏன்னா அவருக்கு இல்லை 26 பேர் கையெழுத்து போட்டாங்க, இவர் தான் நீக்கினவர், அதனால அவருக்கு ஒன்று. பக்கத்தில் இன்னொரு சொல்லி மாறினா யாரோ அவர் மேலே அப்படி போட்டு இந்த துண்டு பிரசுரத்தை எடுத்து அப்படியே தலையில் போட்டேன். அப்படி தூவினேன். இல்லை இவர் கலைஞர் பேரில் அப்படியே தூவினேன். அது என்னன்னா திருவாரூர் கருணாநிதியை ராஜினாமா செய் அப்படிங்கிற துண்டு பிரசுரம். அது என்னாச்சு, அப்படி கீழே வந்து என்னடா போடுறானேன்னு பார்த்து இங்கே டீப்பாயில் பார்க்குற பார்த்தா அந்த வாசகம் தெரியுது. அப்போ தான் இவர் பிடி இவனைன்ட்டார். அதுக்கு பிறகு தான் அடித்து மிதித்து தோசம் பண்ணி, அது ஒரு பெரிய கதை. எப்படி அதுலேருந்து தப்பிச்சு வந்தீங்க? இல்லை அவர் உடனே போலீஸ் வந்துட்டாங்க, அங்கேயே போய் முடிச்சு எல்லாமே அது பண்ணி அடிச்சு, அதெல்லாம் பெரிய கதை. உடனே அதுக்கு போய் தகவல் போய் வச்சு இந்த மாதிரி அடிச்சு கொண்டுட்டாங்க அப்படின்ட்டு. அப்புறம் தான் அவர் நாங்கள் ஸ்டேஷனில் கொண்டு போய் எனக்கு தண்ணியெல்லாம் ஊற்றி மேலே வெள்ளம் தண்ணி ஊற்றி, அப்புறம் தலைவர் வந்து இந்த மாதிரி பேசணுன்னே எம்ஜிஆர் பேசணும் உடனே கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு இவங்க எல்லோரும். அப்புறம் வேறு வழி இல்லாமல் அவர் சொல்லிட்டார், நான் நேராக வந்துடுவேன், மீடியாக்களை எல்லாம் வர சொல்லிவிடுவேன் அப்படின்னு. சரி கொடுத்துருங்கன்னு சொல்லி போனை கொடுத்து அப்புறம் பேசினேன். அண்ணே உங்களை அவமானப்படுத்தின இதை பழிக்கப்படி வாங்கிட்டேன், வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி. டே நீ முதல்ல உடல்நிலை எப்படா இருக்கு? நான் அண்ணே அதெல்லாம் விடுங்கண்ணே, அதெல்லாம் செஞ்சாச்சுண்ணே, அந்த ஆள் செஞ்சாரு, நாமளும் திரும்ப செஞ்சிட்டோம்னே, உங்கள் தொண்டனுங்கிறத உங்கள் ரசிகனுங்கிறத நிரூபிச்சிட்டோமே அப்படின்னு உணர்ச்சி என்னென்னமோ பேசினேன். அதெல்லாம் நீங்கள்லாம் வந்து நம்ப முடியாத அளவுக்கு பேசினேன். என்ன சொன்னார் கடைசி? நான் இருக்கேன்டா, நான் இருக்கேன், கவலையே படாத, நான் இருக்கேன், நீ போயிட்டு வா, நான் பார்த்துக்கிறேன், நான் இருக்கேன். அதே மாதிரி ஜெயிலில் கொண்டு என்ன அடித்தது போனது அதெல்லாம் பெரிய கதை. நான் அப்போ பண்ணிட்டு அப்புறம் பெயில் எடுத்ததுக்கு பிறகு அங்கே ஆளை போட்டு என்ன நேராக மாம்பழ ஆஃபீஸ் கூட்டி வர சொல்லி, திண்டுக்கல் தேர்தல் வரையில் நான் தலைவரோட தானே இருந்தேன், என்னுடைய உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு என்னை அங்கேயே வச்சுக்கிட்டாரு. தலைமை கழகம் மாம்பழ ஆஃபீஸ் 2 வேலையும் இரவு தங்கிறது அங்கே தான், சாப்பிட்றது அப்படி எல்லாமே எனக்கு முழு பாதுகாப்போடு என்னை வச்சுருந்தார். அதுக்கு பிறகு 84 உங்களுக்கு இல்லை அதுக்கு பிறகு இந்த கேஸுக்கு பயந்துக்கிட்டு அது கொலை முயற்சி வழக்குன்னு போட்டாங்க என் பேரில். அந்த வழக்குக்கு பயந்துக்கிட்டு சடகோபன் திமுகவுக்கு போயிட்டார்.
அந்த அவர் வைத்த தொகுதி அமைப்பாளர் போஸ்ட் வேக்கண்டாகவே இருக்குது. அப்போ இதை யாரை போடலாம்ங்கிறது பல காம்படிஷன் வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ வந்து தலைவர் வந்து வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிகிட்டே இருக்காரு. அந்த கேஸில் எனக்கு 72 டிசம்பரில் இது நடக்குது. அந்த ஓராண்டு காலம் 72 முழுக்க இந்த கேஸ் நடக்குது. ஜனவரி 3ஆம் தேதி கேஸு தீர்ப்பு. எனக்கு 9 மாத கடுங்காவல் தண்டனை. உங்களுக்கு? ஆமாம். அந்த செய்தியை பார்க்குறாரு. அன்னைக்கு தான் முதல் பொதுக்குழு, அதிமுகவினுடைய முதல் பொதுக்குழு. அந்த பொதுக்குழுவில் அவர் தற்காலிக பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்படுறாரு. அப்போது அந்த பொதுக்குழு நடக்கிற ராணி கல்யாண மண்டபம் இருக்கு இல்லையா, உதயம் தியேட்டருக்கு ஏற்ற மாதிரி, அது இப்போ இல்லை, அந்த மண்டபம் இல்லை. அங்கே ஜேபிஆர் விட்டு என்னை வர சொல்கிறாரு, கூட்டிகிட்டு போய். இப்போ அந்த கூட்டத்திலேயே சொல்கிறாரு, ஒரு இயக்கத்திற்கு உழைத்தால் தியாகம் செய்தால் அவர்கள் பதவியை தேடி யாரையும் பார்க்க வேண்டாம், பதவி அவர்களை தேடி போகும் அப்படிங்கிற வகையில் இந்த மாதிரி அந்த விஷயத்தை சொல்லி 9 மாத கடுங்காவல் தண்டனை பெற்ற தும்பிவாடி துரைசாமியை சைதாப்பேட்டை தொகுதி அமைப்பாளராக நியமனம் செய்துள்ளேன் அப்படின்னு என்னை அறிமுகப்படுத்துறாரு. இப்படிதான் உங்களுக்கு முதல் அவராக கொண்டு வந்து கொடுத்து என்னை அங்கீகரிச்சாரு. அதிமுக எந்த அளவுக்கு வளர்றதுக்கு காரணம் இந்த மாதிரியான அதுதான் முழுக்க எனக்கு அந்த 22 வயசு இளைஞனை யோசிச்சு பாருங்க, நீங்க எங்க கிடைக்கும், இது எங்க நடக்கும். யாராவது எந்த லீடராவது அப்படி பண்ணுவாங்களா? அது எவ்வளவு பெரிய பொறுப்பை 22 வயசு கொடுக்குறாரு. அது முதலமைச்சர் தொகுதி. கலைஞர் கருணாநிதி அவர்கள் அதுக்கெல்லாம் நிறைய உதாரணத்தை சொன்னார் தலைவர். அதெல்லாம் அந்த சொன்னாது ஒரு நாளாகும். உங்களுக்கு சொல்றேன், நீங்க கோடு வேடா சொல்லிட்டு இருக்கிறேன் நான். தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம், வெல்வோம் ஒன்றாக. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.